ஒரு காலை நேரத்துல பிரியா வேலைக்கு கிளம்பிட்டு இருந்தா. கண்ணாடிய பார்த்து தலை சீவிக்கிட்டு இருந்தா. கண்ணாடியில ஒரு சின்ன முகப்பரு தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தா. விரலால கன்னத்தை தொட்டு அந்த முகப்பருவை தடவுனா. பெருமூச்சு விட்டு சோகமா கண்ணாடிய பார்த்தா. அடுத்த நாள் அவ கண்ணாடிய பார்க்கும்போது அவ கண்ணுக்கு கீழே இருந்த கருமையான வட்டங்களை பார்த்தா. மனசு ஒடிஞ்சு போயிட்டா. அடுத்த நாள் கிளிப்புக்கு அடங்காத அவளுடைய சுருட்டை முடி அவளை எரிச்சல் படுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு நாளும் அவளுக்கு தெரியாமலேயே கண்ணாடியோட அவளுக்கு போராட்டம் ஆரம்பிச்சது. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா தன்னிடம் இருக்கும் ஒவ்வொன்னையும் வெறுக்க ஆரம்பிச்சா. மெதுவா தன்னிடம் அழகு இல்ல, தன்னம்பிக்கை இல்ல, தான் மதிப்பு மிக்கவள் இல்லைன்னு நம்ப தொடங்கினா. ஆனா உண்மை என்னன்னா, பிரச்சனை அவளுடைய பிரதிபலிப்புல இல்ல, அது அவளுடைய மனசுக்குள்ள இருந்துச்சு, அவளுடைய சிந்தனையில இருந்துச்சு. பிரியா தன்னுடைய குறைபாடுகளையே மிகைப்படுத்தி பார்த்ததுனால உண்மையில் தான் யார் அப்படிங்கிறதையே மறந்துட்டா. நாமும் கூட பிரியா மாதிரி தான் இருக்கிறோம். நாம் நம்மை துண்டு துண்டா பிரிச்சு பார்த்து அதுல உள்ள குறைகளை கண்டு அறிஞ்சு அந்த குறைபாடுகள் நம்ம அமைதியை திருட அனுமதிக்கிறோம். நம்ம எல்லாருமே குறைபாடு உள்ளவங்க தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இயேசுவுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். அவர் நம்முடைய குறைபாடுகளையும் பாதுகாப்பின்மையையும் நம்மை குறைவானவர்கள்னு நினைக்கச் செய்யும் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டாரு. இப்போ நாம அவருடைய பார்வையில முழுமையானவங்க, நிறைவானவங்க. நாம இருக்கும் வண்ணமாகவே அவர் நம்மீது அன்பு செலுத்துறாரு. அடுத்த தடவை நீங்க கண்ணாடி முன்னால நின்னு உங்க பிம்பத்தை பார்க்கும்போது ஒரு நீண்ட மூச்சை இழுத்து விடுங்க. இயேசுவை நினையுங்க. நீங்க அவருடைய தலை சிறந்த படைப்பு. கண்ணாடி குறைபாடுகளை காட்டலாம். ஆனா இயேசுவோட பிரதிபலிப்பு அழகையும் நோக்கத்தையும் அன்பையும் காட்டுது. அதனால சந்தோஷமா இந்த சங்கீதத்தை சொல்வோம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும்.